அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆமென். சந்தோஷமாக இருக்கு மாத்திரம் அல்லேலூயா சொல்லுவோமா சத்தமா? ஆமென். அல்லேலூயா. glory to God. ஆமென். thank you Lord. மீண்டும் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம காட் ஆஃப் மர்சி சபையில் கர்த்தர் எனக்கு இன்னொரு விசை பிரசங்கிக்க வாய்ப்பு கொடுத்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவருக்கே மகிமை, கனம், புகழ் எல்லாமே அவருக்கு தான். அல்லேலூயா. அவரே பெரியவர், கர்த்தர் நல்லவர். எவ்வளோ பேர் சொல்கிறீங்க கர்த்தர் நல்லவர் என்று? ஆமென். இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் பெரிய காரியம் செய்கிற தேவனாக இருக்கிறார். பாஸ்டமாவும் அவங்க குடும்பத்துக்காக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் மாதம் இங்கே பிரசங்கிக்க அவங்க கொடுக்குற எனக்கு வாய்ப்புக்காய் இந்த குடும்பத்தை மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் எப்பொழுதும் நல்லவராக இருக்கிறீங்க. எவ்வளோ பேர் சொல்கிறீங்க? அல்லேலூயா. எல்லா நேரத்திலும் நல்லவருங்க. பிரச்சனை வந்தாலும் நல்லவர் தான். அல்லேலூயா. நம்ம பக்கத்தில் என்ன சூழ்நிலை வந்தாலும் நல்லவர் தான். ஏன்னா அவர் மிஞ்சி எதுவும் நமக்கு நடக்காது. அல்லேலூயா. ஒரு பாடலை பாடி அவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். தேங்க்யூ லார்ட். எல்லாம் எழும்பலாங்களா? தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராழுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்க ஊற்றும். ஆலோசனை கர்த்தரே. உற்சாகமா பாடலாமா? ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்க ஊற்றும். ஆலோசனை கர்த்தரே, என் ஆளுகை செய்யும். ஓ வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். ஓ வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். எல்லாரும் கடைசியா வாரும் தூய ஆவியே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட்.
உம் பிரசனத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து நீராடுகை செய்யும். எல்லாம் நல்லா கரங்களை தட்டுவோம். ஹல்லேலூயா. நல்லா சத்தமா பெஸ்டா. ஓ ரஷாக்கர். அப்படியே அந்நிய பாஷை பேசுங்க. அப்படியே துதிங்க. என்னோட அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஓ ரஷக்கர பா 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 ரீ ரகர பால சந்தரோ ரிகல பா 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 ரிஷபா லோ ரபால சந்தரா. ஹல்லேலூயா. இந்த அபிஷேகத்தால் இப்பொழுது நிரப்பும்படிக்க நான் செபிக்கிற ஆவியானவரே, ஆவியானவரே இடைப்படுங்க. ஆவியானவரே இந்த இடத்துல அசைவாடி கொடுத்ததுக்காய் நன்றி. நன்றி. ஒவ்வொரு தொட்டு கொடுத்ததுக்காய் நன்றி. ஆவியானவரே நன்றி. ஆவியானவரே. ஓ ரஷக்கர பா 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 ரீ ரபா. ஓ ஃபயர். அக்கினி அபிஷேகம். எல்லா சோர்வுகள் விலகி போகுது. ரந்தலா பா ரிஷபா லோகோ ரிஷபா லோரபா ரிகல பா 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 ரிஷபா லோகோ ரீரபா ரிகல பா 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 ரிஷபா லோரபா. இயேசுவின் நாமத்தில் எல்லா தடைகளை முறியடிக்கிற இயேசுவின் நாமத்தில் ரிகல பா பா ரிஷபா. சோர்வுகள் விலகி போகுது. டயர்ட்னஸ் எல்லாம் விலகி போகுது. சரீரத்தில் பலவீனமா வந்திருக்கிறீங்க, எல்லாம் விலகி போகுது இப்பொழுது இயேசுவின் நாமத்தில். ஓ ரஷகர பா 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 ரீ ரபா ல சந்தரா ரிகல பா 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 பா. ஃபயர் in the name of Jesus. Thank you Holy Spirit. Thank you. இந்த இடத்துல Thank you Lord. Oh rashaka raba baba rira garra bala shanda rama. அக்கினி ஜுவாலை இடத்துல வீசி கொண்டிருக்குது. ஹல்லேலூயா. வாய் திறந்து 2 நிமிஷம் அப்படியே அந்நிய பாஷை பேசுங்க, விடாதீங்க. ஓ ரஷaka raba baba rira garra bala ramba laba raba. ஓ ரிஷபா லோகோ ரிஷிகர பல சந்தரோ ரிகல பாபா பாபா ரிஷபா லோகோ ரிஷகர பல சந்தரபா. நல்லவரே வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே அசைவாடி கொடுத்ததுக்காய் நன்றி. ஆவியானவரே தொட்டு கொடுத்ததுக்காய் நன்றி. ஆவியானவரே சுகம் தருவதற்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே சுகம் அளிக்கும் வல்லமை இறங்கி கொடுத்ததுக்காய் நன்றி. பெற்றுக்கொள்ளுங்க. ஓ ரஷகர பாபா பாபா ரீ ரபல சந்தரோ ரிகல பாபா பா ரிஷபா லோ ரபா. ஹல்லேலூயா. எல்லா சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக. இயேசுவின் நாமத்தில். ஓ ரஷகர ரபா பாபா ரிக ரபல சந்தரபா. ஹல்லேலூயா. I speak the deliverance in the name of Jesus. In the name of Jesus, I speak the healing completely. Oh rashaka raba baba rira garra bala shanda raba. Hallelujah. ஆண்டவரே எங்களுக்கும் சபைக்கும் பாஸ்டருக்கும் பாஸ்டர்மாவுக்கும் எல்லா குடும்பத்துக்கும் விரோதமாக எழும்பு கொண்டிருக்கிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தால் கட்டி அப்புறப்படுத்துகிற இயேசுவின் நாமத்தில். எல்லா பிசாசின் கிரைகளை அழிக்கிற இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. எல்லா கட்டுகள் அறுக்கிற இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. ஓ ரஷாக்கா ரபா. Thank you Lord. பிரதர் மதன் கர்த்தர் உங்கள் கம்ஃபர்ட் பண்ணுவார் இன்னைக்கு. Thank you Lord. தேற்றுகிற தேவன் இன்னைக்கு தேற்றுவார். உங்க இருதயத்தை தேற்றுகிற தேவன், தேற்றுகிற ஆவியானவர், ஆற்றுகிற ஆவியானவர், ஆறுதல் கொடுக்கிற ஆவியானவர் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆறுதல் அளிக்கிற தேவன், உமக்கு ஆறுதலான வார்த்தை கொடுக்கிற தேவன். Thank you Lord. உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. முழுமையாக விட்டு கொடுக்கும் போது கர்த்தர் பெரிய காரியம் செய்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. முழுசா விட்டு கொடுங்க. ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. எல்லாம் சொல்றேன், எல்லாருக்கும், அவருக்கு மட்டுமல்ல எல்லாரும் ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க சொல்லுங்க. ஆவியானவரே ஆளுகை செய்யுங்க சொல்லுங்க. ஆவியானவரே ஆளுகை செய்யுங்க. எனக்குள்ள இருக்கும் ஆவியானவரே உமக்கு நன்றி. எனக்குள் இருக்கும் ஆவியானவரே நன்றி. எனக்குள் வாசமா இருக்கிற ஆவியானவரே நன்றி. ஓ ரஷக ரபா பாபா பாபா ரீரா கர பால சந்த ரமா. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. ஆவியானவரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். ஆவியானவரே பேசுவது நான் அல்ல, பேசுவது பரிசுத்த ஆவியானவர், பேசுவது நீங்க ஆவியானவரே, பேசுவது நீங்க தான். ஹல்லேலூயா. ஆவியானவர் தேற்றும்படிக்கா ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு தேற்றுங்க, ஆற்றுங்க. என்ன வார்த்தை பேச சித்தம் கொடுக்கிறீரோ அந்த வார்த்தை பேசும்படிக்கா ஜெபிக்கிறேன். இந்த சபையை தட்டி எழுப்பும்படிக்கா ஜெபிக்கிறேன். சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு சும்மா இல்லாதபடி வல்ல
வல்லமையா எடுத்து நீங்க பயன்படுத்தும்படிக்க செபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் சிறியரிலிருந்து பெரிய வரைக்கும் எல்லாம் பயன்படுத்தும்படி செபிக்கிறேன். வல்லமையா பயன்படுத்த போவதற்காக ஸ்தோத்திரம். கடைசி காலத்துல இந்த சபையை தட்டி எழுப்புங்க ஆண்டவரே, தட்டி எழுப்புங்க ஆவியானவரே, அக்கினி ஜுவாலைகளாக மாற்றும்படிக்காக செபிக்கிறேன். நீர் அப்படி செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். சில உள்ளத்தில் இருக்கிற பாரங்கள் எல்லாம் நீங்குது, எல்லாம் நீக்கிறார் ஆவியானவர். ஓ ரஷாக்கா, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆவியானவரை. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். சொல்லுங்க, நான் சூப்பர் நேச்சுரல் மனுஷன். இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வாசமா இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். எனக்குள் இருந்து ஆவியானவர் செயல்படுகிறார். ஆமென். நன்றி தகப்பனே, இது சொல்ல வச்சதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். தயவுசெய்து உட்காருங்க. தேங்க்யூ லார்ட். கர்த்தர் ஏவினார் சொல்ல சொல்லி அதான் சொன்னேன். தேங்க்யூ லார்ட். இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம் பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குது என்று பார்க்க போறோம். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். சாதாரணமாக வாழ்க்கையிலிருந்து அசாதாரணமாக வாழ்க்கைக்கு ஆண்டவர் கொண்டு வருவார். அல்லேலூயா. ஃப்ரம் earthly life to heavenly life, சூப்பர் நேச்சுரல் பவர் லைஃப். அல்லேலூயா. ஒத்துக்கிறீங்களா? ஆமென். அல்லேலூயா. ஆதியாகமம் இன்னைக்கு பைபிள் அந்த புதுசாக இருக்குது, வேறு பைபிள் கொண்டாந்து இருக்கிறேன், வேறு இடத்துல மறந்துட்டு வந்துட்டேன் நான். தயவுசெய்து எனக்காக கொஞ்சம் போடுங்க வசனம். ஓகே, அதே டைமில் கொஞ்சம் யாரெல்லாம் சட்டுன்னு படிங்க, நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ லார்ட். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். பூமியானது வெறுமையும் ஒழுங்கின்மையுமாய் இருந்தது, ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்போது இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த உலகம் எப்படி இருந்தது? ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது என்று பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்போது அது ஒன்றுத்துக்கு யூஸ் இல்லாத இருந்தது. அந்த உலகம், பூமி ஒன்றுத்துக்கு யூஸ் இல்லாத இருந்தது, வெறுமையமாக இருந்தது. ஓகே, ஒழுங்கின்மையுமாக இருந்தது. ஓகே, ஆழத்து மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் மட்டும் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டு இருந்தார். அப்போ தேவன் வெளிச்சம் உண்டாக்கணும் என்று சொல்லி ஒவ்வொரு வார்த்தையினால அது பூமியை சிருஷ்டித்தார், அழுகுபடுத்தினார். இன்னைக்கு பார்க்கும்போது நிறைய பேர் வெளியில் போய் பார்த்தீங்கன்னா என்ன பியூட்டிஃபுல்லாக ஆண்டவர் சிருஷ்டித்திருக்கிறார். சில பேர் நேச்சுரல் சீனரிக்காக நிறைய பேர் டூருக்கெல்லாம் போகிறாங்க. ஏனென்றால் கர்த்தர் சிருஷ்டித்த உலகம் அழகாக சிருஷ்டித்தார். அல்லேலூயா. ஒழுங்கின்மையாக இருந்தது, வெறுமையாக இருந்தது. ஓகே, ஒன்றுத்துக்கும் உதவில்லாத பூமியை என்ன பண்ணார்? ஆண்டவர் சிருஷ்டித்து அழகுபடுத்தி மனுஷன் கையில் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. மனுஷன் ஓகே தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் பாவம் நுழைந்து விட்டதால் மீண்டுமாய் மனுஷனை தேடி வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பாவத்திலிருந்து அவனை விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தான் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரணத்தை ருசி பார்த்து 3ஆம் நாள் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போது இந்த வசனங்கள்லாம் பார்க்கும்போது பாருங்க, கர்த்தர் சொல்கிற வார்த்தை என்னன்னா, பூமியை தேவன் ஓகே டிஸார்டராக இருந்துச்சு, அதை ஆர்டராக கொண்டு வந்தார் இல்லைங்களா? டிஸார்டராக இருந்ததை ஆர்டராக கொண்டு வந்தார், பியூட்டிஃபுல்லாக கொண்டு வந்தார். வேதம் சொல்லுகிறது ஓகே நம்ம வந்து ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு, பாவம் மன்னிப்பு பெற்ற பிறகு, நாம் மனம் திரும்பி ஓகே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளையாக மாறி ஞானஸ்தானமெல்லாம் எடுத்த பிறகு அவர் நமக்கு ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார். அல்லேலூயா. நமக்குள்ளே வந்து விடுகிறார். அல்லேலூயா. நிறைய முறை பேசியிருக்கிறேன், ஞானஸ்தானத்தினால தான் ஆவியானவர் நமக்குள்ளே வருகிறார். சில பேருக்கு அதுக்கு முன்னாடி கூட வரார். அல்லேலூயா. ஆனால் வசனம் தெளிவாக சொல்லுது அப்படிங்கிறது. ஓகே, இப்போது
அவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்பது சில நம்ம வசனம் பார்க்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம், 13-14. யாரும் எடுத்து படிக்கலாமா? எபேசியர் 1 போட்டு நானே படிக்கிறேன். எபேசியர் 1:13-14. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அல்லேலூயா. அதற்கு முன்னதாக நம்ம சில வசனம் பார்க்கும்போது எபேசியர் 5:8 போடுப்பா. எபேசியர் 5:8 போடு ஃபர்ஸ்ட். நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள். ஆமென். இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடந்து கொள்ளுங்கள். போதும். தேங்க்ஸ் பாஸ்டர்மா. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் டிஸார்டர் தான் இருந்தது. ஓகே, ஆண்டவரை தெரிந்து கொள்ள இருளான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தோம், வெறித்து கொண்டிருந்தோம், குடித்து வெறித்து கொண்டிருந்தோம், இங்கே அங்கு ஓடி அலைந்து தெரிந்து கொண்டிருந்தோம், உண்மையான தேவன் அறியாமல் இருந்தோம், உண்மையான தேவன் யார் என்று நம்மளுக்கு தெரியல, நம்ம மனசாட்சி பிரகாரம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். நம்ம வாழ்க்கையில் நிறைய டிஸார்டர் இருந்தது. ஓகே, இருளான வாழ்க்கை, ஒரு நிச்சயம் இல்லாத வாழ்க்கை, வெறுமையான வாழ்க்கை, சமாதானம் இல்லாத வாழ்க்கை, சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை, நிம்மதி இல்லாத வாழ்க்கை, இப்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருந்தோம். 11வது வசனம் போடு பாத்து. எபேசியர் 11. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அது ரட்சிக்கப்பட்ட பிறகு. இன்னொரு வசனம் போடுப்பா. ரோமர் 6:12. ரோமர் 6:12. ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. ஆமென். பாருங்க, ஒரு காலத்துல பாவம் நம்மளை ஆண்டு கொண்டிருந்தது. ஓகே, பிசாசுக்கு நம்ம கீழ்ப்படிந்தோம், அப்படிதான் சொல்ல முடியும். பிசாசு நம்ம ஆளுகை செய்து கொண்டிருந்தோம். ஒரு காலத்துல நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு, ஆவியானவர் நமக்குள்ள வந்த பிறகு, ஓகே, இப்போ நம்ம அவருக்கு சொந்தமாயிட்டோம். இப்போ எபேசியர் 1:13-14 போடுப்போம். அப்போ நம்ம வாழ்க்கையில் இருந்த டிஸார்டர் எல்லாம் ஆர்டர் என்ன பண்ணாரு? ஆர்டராக கொண்டு வந்துட்டார். அல்லேலூயா. ஒத்துக்கிறீங்களா? புரியுதுங்களா? நம்ம வாழ்க்கையில் நிறைய டிஸார்டர் இருந்துச்சு. ஓகே, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, கர்த்தர் யார் என்று அறியல. சில பேர் அறிஞ்சு கூட பாவத்தில் விழுந்து கொண்டு இருந்தோம். ஆனால் அப்புறமா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வந்த பிறகு நம்ம வாழ்க்கை டிஸார்டர்லேருந்து ஆர்டராக மாற்றிட்டார். எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க? புரியுதுங்களா? அல்லேலூயா சொல்லுவோமா? இது கொஞ்சம் ஆழமான சத்தியம் நான் பேச விரும்புகிறேன். கர்த்தர் சொல்ல சொன்னால் நான் பேசுகிறேன், அவ்வளோதான். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். இப்போ நீங்கள் முத்திரை போடப்பட்ட மனுஷராக இருக்கிறீங்க, பிள்ளைகளாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் யார் ஆயிட்டீங்க? அவருக்கு, அவர் உங்கள் மேலே சாப்பா போட்டார், முத்திரை போட்டார். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால, இயேசு ரத்தத்தால் முத்திரை போட்ட பிள்ளைகளாக இருக்கிறீங்க. ஆவியானவர் முத்திரை போட்டிருக்கிறாரு. இப்போ நீங்கள் உலக பிரகாரமாக வாழ்வதற்கு ஆண்டவர் உங்களை அழைக்கல. ஓகே, பரலோகத்தின் கிரியைகள் நடப்பிக்க தான் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. சாதாரண வாழ்க்கையிலிருந்து இப்போ அசாதாரண வாழ்க்கை. ஓகே, ஏர்த்லி லைஃப்லேருந்து ஹெவன்லி லைஃப். தமிழ் எப்படி பசமா? அது உலக பிரகாரமான ஜீவிதத்திலிருந்து, உலக பிரகாரமான ஜீவிதத்திலிருந்து இது பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக, பரலோக ராஜ்யத்தை வாழ்வுக்குள்ளாக நம்ம ஆண்டவர் கொண்டு வந்துட்டார். எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு இது புரிய மாட்டேங்குதுன்னா, முதலாவது நம்புறதுல விசுவாசிக்கணும். விசுவாசம் இல்லைன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையே கிடையாது. ஒத்துக்கிறீங்களா? விசுவாசம். ஏன்னா இந்த வசனம் எல்லாம் பொய்யான வசனம் இல்லை. இது நியூஸ் பேப்பர் கிடையாது. இது ஆணித்தரமாக அடிக்கப்பட்ட தேவனுடைய வசனம்.
அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை எந்த மனுஷனுடைய வார்த்தை இல்லை, இந்த தேவனுடைய வார்த்தை வல்லமையான வார்த்தை, உண்மையான வார்த்தை, நீதியான வார்த்தை, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை மாற்றுகிற வார்த்தை. அது மட்டுமல்ல, நம்மளை அபிஷேகத்தில் நடத்துகிற வார்த்தை, நமக்கு நல்ல நித்திய ஜீவனை கொடுக்கிற வார்த்தை, நல்ல ஒழுக்கத்தை கொடுக்கிற வார்த்தை, சமாதானத்தை கொடுக்கிற வார்த்தை, நிம்மதி கொடுக்கிற வார்த்தை. நீ எப்படிப்பட்டவன் என்று இந்த வசனம் உங்களிடத்தில் பேசும். நீ நல்ல காரியம் செய்றியா, நீ கெட்ட காரியம் செய்றியா, நீ நல்லவனா இல்ல கர்த்தருக்கு பிரியமான காரியம் செய்றியா என்று இந்த வேத வசனம் மூலமா கர்த்தர் நம்மோடு பேசுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனம் ரொம்ப பவர்ஃபுல் வசனங்க. உலகத்திலேயே அதிகமாக சேல் ஆகிறது பைபிள் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனம் ஆவியும் ஜீவனுமா இருக்குது. அடிக்கடி சொல்வேன், ஏன்னா இது நம்ம சொல்லி சொல்லி தான் நமக்குள்ள நம்ம என்ன பண்ணோம், அந்த விசுவாசத்தில் வளரணும். அல்லேலூயா. இப்போ நீங்கள் விசுவாசிக்கணும். நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, நீங்கள் விசுவாசிக்கணும். ஏன்னா விசுவாசம் தான் கிறிஸ்து வாழ்க்கையில் வாழ முடியும். விசுவாசம் இல்லைன்னா கிறிஸ்து வாழ்க்கை நீங்கள் வாழ முடியாது. பழைய வாழ்க்கை மாதிரி தான் வாழ்ந்து இருக்கணும். சர்ச்சுக்கு வருவீங்க, எல்லாம் போவீங்க, மறுபடியும் மீண்டும் மீண்டும் மீண்டுமா பாவத்தில் விடுவீங்க, மீண்டும் மீண்டுமா பிரச்சனை வந்துனே இருக்கும். அப்போ வந்து ஜெபம் பண்ணினே இருப்பீங்க. அப்படி வேணுமா? இல்லை, ஒரே டைம் கர்த்தர் எனக்கு பெரிய காரியத்தை வச்சிருக்கிறார், கர்த்தர் என பூலோகத்திலிருந்து பரலோக வாழ்க்கையை கொண்டு வரார், அது நல்லதா? சொல்லுங்க, சொல்லுங்க, வாய்த்து வந்து சொல்லுங்க. ஆமென். ஓகே. இந்த உலக வாழ்க்கையை விட்டுட்டு நம்ம பரலோக ஜீவியம், அதாவது வேத வசனத்தின் அடிப்படையில் நம்ம வாழும் போது நம்ம வாழ்க்கை ஓகே பரிசுத்தமா மட்டும் இல்ல வல்லமையா இருக்கு. எப்பொழுதுமே நீங்க பரிசுத்தமா இருப்பீங்க. அல்லேலூயா. இல்லைங்களா? நம்ம அடிக்கடி எல்லாம் பண்றோம், சுத்திகரிப்பு ஜெபம் பண்றோம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அல்லேலூயா. 14 வசனம் போடுப்பா. அவருக்கு சொந்தமானவர், பாருங்க, நான் சொல்ல வசனத்திலே சொல்லுது, அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள். அல்லேலூயா. இப்போ நம்ம மீட்கப்பட்டுட்டு இருக்கிறோம் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுந்தரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய காரியம் செய்திருக்கிறார் பாருங்க. நம்மளுக்காக டவுன் பேமெண்ட் கட்டி நம்மளை வாங்கிட்டாரு. அல்லேலூயா. என்ன அது டவுன் பேமெண்ட் தெரியுமா? 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 20 வசனத்தில் சொல்லுது, கிரியத்துக்கு நீ கொல்லப்பட்டீர்களே. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் சொந்த ஜீவனை கொடுத்து ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்து விட்டார். அல்லேலூயா. அப்போ 1 கொரிந்தியர் 6:19 நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு கர்த்தர் அதே வசன பிரகாரம் தான் வேற கோணத்தில் பேசுகிறார். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 6:19 சொல்லப்படுகிறது, ஓகே, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்று நீங்கள் அறியாது இருக்கிறீர்களா? தேவனுடைய ஆவி உங்களுக்குள் வாசமா இருக்கிறபடியால் நீங்க அவருக்கு சொந்தமானவர்கள் என்று வசனம் தெளிவாக சொல்லுது. இல்லைங்களா? நீங்க அவருக்கு சொந்தமா ஆயிட்டீங்க. கிரியத்துக்கு கொல்லப்பட்டீங்க. அப்போ அவருடைய சொத்து, ஏற்கனவே பேச அவருடைய சொத்து, அப்போ அவருடைய சொத்து ஆகிவிட்ட பிறகு அவருக்கு எல்லா அதிகாரம் உண்டு, நம் மீது எல்லா அதிகாரம் உண்டு. அப்போ பாருங்க வசனம் தெளிவா சொல்லுது. அதனால தான் ஆவியானவர் நமக்குள்ள இருந்து கிரியை செய்கிறார். அந்த கிரியைகளுக்கு நம்ம விட்டு கொடுக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் ஆவியானவருக்கு இடமே கொடுக்கறதில்ல. ஆவியானவருக்கு முதலிடம் கொடுத்து பாருங்க, உங்க வாழ்க்கை மாறும், குடும்பம் மாறும், சூழ்நிலை மாறும், எல்லாமே மாறும். ஏனென்றால் அவரே நம்மளை ஆளுகை செய்துட்டு அவர் நம்மளை பொறுப்பெடுத்து அவர் நடத்துவார். அல்லேலூயா. அவர் நடத்துதல் வேணுமா இல்லை நீங்க நடத்த பிரகாரமா நடக்கணுமா? அல்லேலூயா. அதுதான் சொல்றேன். இந்த வசனம் எல்லாம் நான் சொல்ற வசனம் எழுதி வச்சு வீட்டுக்கு போய் தயவு செய்து படிச்சு தியானம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுவார். அல்லேலூயா. ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நம்ம ஆர்டினரி மனுஷன் கிடையாதுங்க, நம்ம சூப்பர் நேச்சுரல் பிள்ளைகள்ங்க. தேவன் நமக்குள்ளே வாசமா பாருங்க. இப்போ வந்து அவிஸ்வாசிகள் தெரியாது, அவன் என்னென்னவோ செய்கிறான். ஓகே, அவன் சொல்றான், சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா அவன் டாப் மோஸ்ட் லீடராக இருக்கிறாரு.
ஓகே, அவன் டாப்பாக இருக்கிறான்ப்பா, ஓகே, வேலையில் டாப்பாக இருக்கிறான், ஓகே, ஒரு பெரிய எம்டியாக இருக்கிறாரு, ஒரு பெரிய ஓகே கோட்டீஸ்வரன் அப்படின்றாங்க. நான் சொல்கிறேன், டாப் மோஸ்ட் பீப்புள் நீங்களும் நானும் தான். ஏன்னா அல்லேலூயானா நமக்குள்ள ஆவியானவர் வாசமா இருக்கிறார். நம்மை நடத்துகிற ஆவியானவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் ஜீவித்து கொண்டிருக்கிறார். இங்க போனோம் அங்க வேணாம் வானா, நான் சொல்றேன் பாருங்க, இந்த அனுபவத்தில் நீங்க வந்து விட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை ஜெயமா தான் இருக்கும். அல்லேலூயா. பிரச்சனை வரும், அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி மீட்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் நடத்துவார். ஆவியானவர் கிளீனாக நடத்துவார். நீங்க போற வழியில கூட சில நேரத்தில் அங்கே இதெல்லாம் பிரச்சனை ஆகிட்டு இருக்கு, நம்மளுக்கு தெரியாது. சடனாக சொல்லுவார், இந்த பக்கம் எடுன்னுவார், தெரியுங்களா? நீங்கள் எடுத்து பாருங்க, கரெக்டாக போயிடுவீங்க. இல்லை நான் இப்படித்தான் போனப்ப அங்கே போனால் ரோடு வெட்டிட்டுக்குவான், எதுனா பிரச்சனை இருக்கும், இல்லை எதுனா நம்மளுக்கு எதுனா ஆகும். கர்த்தர் அப்படி நடத்துவார், நான் பார்த்துருக்கிறேன். ஆமென். ஒரு நாள் அப்படி தான் போயின்னு இருக்கிறேன். இப்போ ரீசெண்டாக போயின்னு இருக்கும்போது ஆவியானவர் உணர்த்துறாரு, அப்படி இல்லை மக இப்படி போனார். சரி, இப்போ இப்படி போனால் ஃபுல்லு க்ரௌடு. பார்த்தா அந்த ரோடு, நான் எப்பவும் போகிற ரோடு இங்கே ஒடிச்சிட்டு இருக்கிறான், ஃபுல்லாக எல்லாம் பேத்துட்டு அந்த அந்த ரோடே பிளாக் ஆகிட்டு இருக்குது. அப்போ தான் நான் நன்றி சொன்னேன். அல்லேலூயா. அப்படி நடத்துகிறாருங்க ஆவியானவர். அல்லேலூயா. அப்போ ஒருத்தர் கேட்டேன், எல்லாத்துக்கும் இவ்வளோ ரஷ்ஷு சார், அங்கே ரோடெல்லாம் பிளாக் பண்ணிட்டுக்கிறாங்க சார், எல்லாம் இது ஒடிச்சிட்டுக்கிறான், அதனால தான் எல்லாம் இப்படி டிவைட் பண்ணிட்டுக்கிறாங்க. இப்போ நான் போயிருந்தா மறுபடியும் நான் சுற்றி தான் வந்திருக்கணும். ஸோ ஆண்டவர் பாருங்க எவ்வளோ கரிசனை உள்ள ஆவியானவராக இருக்கிறார். டாப் மோஸ்ட் பீப்புள் சொன்னால் நீங்களும் நானும் தான், சரிங்களா? ஏன்னா ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார், நம்மோடு பேசுகிற தேவனாக இருக்கிறார், நம்ம நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அதனால தான் பாருங்க, ஓகே, வசனம் தெளிவாக சொல்லுது, ஆவியின் அபிஷேகத்தில் நம்ம பெற்று நடக்கணும். அல்லேலூயா. ஆவின் வரங்கள், ஆவின் கனிகள் நமக்குள்ள வந்தாச்சுங்க. ஏன்னா எபேசியர் 1:3 தெளிவாக சொல்லப்படுகிறது, பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்குள் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆவின் வரங்களும் ஆவின் கனிகளும் நமக்குள்ள இருக்கிறார். இயேசு நமக்குள்ள வந்துட்டு பிறகு, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டு பிறகு எல்லாம் வந்தாச்சு. வரும், அவர் ஜெபம் பண்ணுங்க, எனக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே ஆப்ரேட் பண்ணுங்க சொல்லுங்க, ஆப்ரேட் பண்ணுவார். ஆக்டிவேட் பண்ணோம். பண்ணுறதுக்கு கஷ்டமா? அது கேட்கணும் நீங்கள். ஏன்னா இதுதான் சத்தியம். இன்னைக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஆவின் வரங்களுக்கா ஜெபம் பண்ணுவாங்க. ஆவின் வரங்கள் அவர் உள்ளே வந்துட்டா எல்லாம் வந்து இட்ஸ் அ பார்ட் அண்ட் பார்சல். இட்ஸ் அ பார்ட் ஆஃப் பார்சலுங்க. அல்லேலூயா. இப்போ இயேசு வந்துட்டாருன்னா எல்லாம் வந்தாச்சு. சுகமளிக்கும் வல்லமை வந்தாச்சு, ஓகே, பிசாசு தொழுத்துற வல்லமை வந்தாச்சு, ஓகே, ஆவியின் கனிகள் வந்தாச்சு, எல்லாமே வந்துடுதுங்க. இதை நீங்கள் விசுவாசத்தை நீங்கள் செய்யும் போது தான் ஆண்டவர் வந்து உங்கள் மூலமாக வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. எவ்வளோ பேர் அதுக்கு நீங்கள் ஆயத்தமாகறீங்க, விசுவாசமாகறீங்க? கடைசியாக நான் அதுக்கு ஜெபம் பண்ணுறேன். இன்னைக்கு கர்த்தர் நம்ம சபை சாதாரண சபை இல்லைங்க. அல்லேலூயா. நம்ம சபையில் எல்லாம் வல்லமையாக ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவார். நீங்கள் உங்கள் கையில் தாங்குது, நீங்கள் விட்டு கொடுக்கணும். யார் யார் அதுக்கு விட்டு கொடுக்குறீங்களோ கர்த்தர் இன்னைக்கு நிச்சயமாக செய்வார், உங்கள் வாழ்க்கையில் செய்வார். இனிமே வரப்போகிற நாட்களில் அந்த அனுபவத்தை நீங்கள் பார்ப்பீங்க, அந்த அனுபவத்தை நீங்கள் உணர்வீங்க. அல்லேலூயா. எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க? கரலை தட்டு நாமத்தை மையப்படுத்தலாமா? நீங்கள் விசுவாசிக்கணும், நம்பணும், அப்போ தான் அது நடக்கும். இல்லை நடக்காது, தெரியுங்களா? நீங்கள் சாதாரணமாக தான் வருவீங்க, சாதாரணமாக தான் போவீங்க. நோ, வசனம் தெளிவாக சொல்லுது, ஓகே, விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படுறவர்களும் நிச்சயமா இருக்கிறது. அல்லேலூயா. பார்த்து நம்ம விசுவாசிக்க கூடாதுங்க, பார்க்காத விசுவாசிக்கிறது தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அல்லேலூயா. அல்லேலூயா. இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனால் தான் நடக்கும். ஓகே, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ நிறைய பேருக்கு ஸ்கூல் ஃபீஸுக்கு தேவைப்படும் பணம். நீங்கள் சொல்லுங்கள் எவ்வளோ தேவைப்படுறதா கரெக்டாக இருக்கணும். சும்மா நீங்கள் எக்ஸ்ட்ரா செலவெல்லாம் இல்லை. ஃபீஸுக்கு என்ன வேணுமோ அதான் கொடுப்பார். உங்கள் செலவுக்கு, வீட்டு செலவுக்கு எல்லாம் அதான் கொடுப்பார். சும்மா துணி வாங்குறதுக்கு அதெல்லாம் கொடுக்க மாட்டார். நமக்கு தேவைன்னா அதுவும் கொடுப்பார். நமக்கு உண்மையாக தேவைன்னா நிச்சயமாக அது கொடுப்பார். ஒரு 10,000, 20,000, 50,000 தேவைப்படுதா? ஆண்டவரே நீங்கள் 50,000 கொடுத்து விடுறதுக்கா ஸ்தோத்திரம், ஃபீஸ் கட்டி விடுறதுக்கா ஸ்தோத்திரம், என் பிள்ளைக்கு ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டீங்க அதுக்காக ஸ்தோத்திரம் நீங்கள் சொல்லி பாருங்க. அவர் செய்யலைனாக்கா நீங்கள் என்ன சொல்லுங்க, நான் செய்கிறேன். என் வாழ்க்கையை நான் பார்த்துட்டேங்க.
சரிங்களா? என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கிறேன். என் பெரிய பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு நான் ஜெபம் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஜெபம் பண்ணிட்டேன், ஆண்டவரே இந்த 2 பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு என்னால் முடியாது, நீங்கள் தான் வளர்க்கணும் ஆண்டவரே. இயர்லி நான் யார்கிட்ட போய் கேட்க மாட்டேன், கடன் வாங்க மாட்டேன், ஒன்றும் செய்ய மாட்டேன், நீங்கள் தான் கட்டணும் இந்த பிள்ளைங்களுக்கு அப்படி சொல்லி நான் ஜெபம் பண்ணிட்டேன். கரெக்டாக அந்த டைம் வரும்போது அழகாக நடத்துவாருங்க. நான் வெறும் ஜெபம் பண்ண ஆண்டவரே நான் சொல்லிட்டேன், நீங்கள் செய்யணும், கரெக்டாக அந்த நேரத்தில் வரும். நான் வேலை பண்ணும்போது ஒரு வேலை நல்ல இன்சென்டிவ் கிடைக்கும். அந்த எப்போ அது இன்சென்டிவ் அந்த மாதம் பயங்கரமாக கிடைக்கும் இன்சென்டிவ். அப்படியே எடுத்துன்னு போய் ஃபீஸ் கட்டுவேன். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, கர்த்தர் நடத்துகிற தேவன்க, என் நடத்துகிற தேவன் உங்களே நடத்துவார். விசுவாசம் அதுதான். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசத்தை பாருங்க, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். அல்லேலூயா. நாங்கள் ரட்சிக்கப்பட்டு வெளியில் வந்து 1 வருஷம் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ நம்ம ஃபீஸ் கட்டுறது கொஞ்சம் தடுமாற்றம் இருந்துச்சு. அப்போ நாங்கள் ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணிட்டு நானும் மனைவி எல்லாம் அழுது ஜெபம் பண்ணோம். யார்கிட்டலாம் கை நீட்டக்கூடாது ஆண்டவரே, எங்கள் ரிலேஷன்கிட்ட எல்லாம் நம்ம கேட்கக்கூடாது அப்படின்னு ஜெபம் பண்ணோம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் யார்கிட்ட கூட சொல்ல. ஓகே, என் கூட ஒருத்தர் வேலை பண்ணியிருந்தார். ஓகே, அவர் வந்து டீலர்ஷிப்பில் எக்ஸிக்யூட்டிவ். ஓகே, அவர் ரசிக்கப்பட்டது தான். நான் ஜெபம் பண்ணோம். அவர் சொல்லக்கூட நான் ஃபீஸ் கட்டணும்னு ஜெபம் பண்ணிவிட்டு, அவர் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கும்போது வா நம்ம 2 பேர் ஜெபம் பண்ணலாம் அப்படின்னா, மிச்சங்கள்லாம் அவிசுவாசிங்க தான். ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அவர்கிட்ட பேசிக்கிறாரு. ஜெபம் முடிச்சிட்ட பிறகு அவர் சொல்கிறாரு, கர்த்தர் என்கிட்ட பேசினார், என்ன இந்த காசு என்ன கொடுக்குறாரு, என்னதுக்குனாக்கா அந்த ஃபீஸுக்குன்னு. அப்படியே ஷாக் ஆகிட்டேங்க நான். தெரியுங்களா? கர்த்தர் பெரிய காரியம் செய்கிறதே, அதனால தான் நான் இவ்வளோ வைராக்கியமாக நான் இருக்கிறேன் கர்த்தர் மேலே, கர்த்தருக்காக. புரியுதுங்களா? நீங்கள் கேளுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அவரையே அண்டி வாழுங்க. கர்த்தர் அள்ளி கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. எனக்கு செஞ்ச தேவன் உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. இன்னொரு வருஷம் அப்படி தான் ஜெபம் பண்ணோம். இப்படி ஜெபம் பண்ணி விட்டோம். சடனாக எங்கள் பாஸ் கூப்பிட்டுட்டு ஒரு செக் எழுதிட்டு, எந்த ஒரு சின்ன அமௌண்ட் கொடுக்குறேன், 5000 ரூபாய் கொடுத்துட்டு எதாவது ஸ்கூல் ஃபீஸுக்கு வச்சுக்கோ பசங்களுக்கு, மிச்சம் எல்லாம் இதை பார்க்கலான்னு. அப்படி நடத்துகிறாருங்க ஆண்டவர். கூப்பிட்டு கொடுக்கிற தேவன்கள் நம்மளுக்கு. அல்லேலூயா. அதான் சொல்கிறேன், எட்வர்ட் கேளு, ஆண்டவர் கொடுப்பார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். விசுவாசிக்கணும். விசுவாசம் இல்லாத சும்மா வந்துட்டு ஏதோ வரோம் போகிறோம். நம்மளுக்காக இன்னைக்கு எப்படி தருமா கிறிஸ்தவர்கள், தப்பாக நினச்சிக்காதீங்க, உப்பு மூட்டை தெரியுங்களா? ஓகே, மற்றதுக்காக நம்ம ஜபிக்கணும். அதுதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க தேவைக்கு அவங்க ஜபிக்க மாட்டாங்க. இன்னொருத்தர்கிட்ட வந்து ஜெபம் பண்ணுங்க, எனக்கு ஃபீஸ் கட்ட. நீங்கள் ஜெபம் பண்ண கேட்க மாட்டாரா? தேவை உங்களுக்கு தானே, இல்லைங்களா? சாப்பாடு நீங்கள் தான், இல்லைங்களா? தப்பாக நினச்சிக்காது, இதுதான் உண்மை. ஓகே, இந்த உப்பு மூட்டை ஜெபம்லாம் விட்டுருங்க. ஓகே, நீங்கள் கேளுங்க, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். அல்லேலூயா. எதுக்கு இந்த டாபிக் சொல்கிறேன்னா, விசுவாசம் நம்ம நம்பணும். அல்லேலூயா. இப்போ பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைய டிஸார்டர் இருந்துச்சு. அந்த டிஸார்டரை ஆண்டவர் ஆர்டராக மாற்றிட்டார். அல்லேலூயா. இல்லைங்களா? நிச்சயத்தை கொடுத்தார், சமாதானத்தை கொடுத்தார், நிம்மதியை கொடுத்தார், உண்மையான தேவன் யார் என்று நம்ம காண்பித்தார். எல்லாவற்றையும் ஒவ்வொன்றா நமக்கு காண்பித்தார். அல்லேலூயா. இன்னும் நடத்தி கொண்டே இருக்கிறார். எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க? நடத்துகிறாரா இல்லைங்களா? நான் சொல்கிறேன் இல்லை, உண்மையாக கர்த்தர் எவ்வளோ பேர் நடத்துகிறாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்கும் போது, நீங்கள் நம்பும் போது, அவர்கிட்ட சொல்லும் போது நிச்சயமாக நடத்துவார். என்ன மாதிரி பிரச்சனை இருக்கட்டும்ங்க, பிரச்சனை பார்த்து பயப்படாதீங்க சிஸ்டர் ஆக்னஸ், பயப்படாதீங்க. நீங்கள் ரொம்ப தோண்டு பயந்துடுறீங்க. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன், இப்போ கூட ஆண்டவர் உணர்த்துறாரு. சரி, பிரச்சனை பார்த்து பயப்படாதீங்க. பிரச்சனை சின்னதாக பாருங்க, நம்ம ஆண்டவர் பெருசாக பாருங்க. அல்லேலூயா. மோசே கூட ஓகே 30 லட்சம் ஜனங்களை ஆண்டவர் அனுப்பினார். ஓகே, அந்த 30 லட்சம் ஜனத்துக்கு போஷித்த தேவன் உங்கள் குடும்பத்தை போஷிக்க மாட்டாரா? உங்கள் குடும்பத்தை பாதுகாக்க மாட்டாரா? எவ்வளோ எதிராளிங்க வந்தாங்க, எல்லா சத்துருக்களை அழித்து அந்த இஸ்ரேல் தேசத்தை பாதுகாத்து வந்தார். உங்கள் குடும்பத்தை பாதுகாக்க மாட்டாரா? இல்லை. நீங்கள் நம்பணும், விசுவாசிக்கணும், உறுதியாக நில்லுங்க, கர்த்தர் நிச்சயமாக செய்வார். இங்கே அங்கே போய் சொல்கிறது விட்டுருங்க. சரிங்களா? இவங்க அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ண சொன்னால் அவன் நான் பண்ணுறான், அங்கே போய் அங்கே வத்தி வைக்கிறான். இன்றைக்கி அப்படி தான் நடந்துக்குது உங்கள் வாழ்க்கையில். சரிங்களா? நீங்கள் சொல்கிறீங்க, யாரை நம்பி சொல்கிறீங்களா, அவங்க போய் அங்கே பற்ற வச்சிடுறாங்க. அதனால தான் பிரச்சனை. தயவு செய்து அப்படி பண்ணாதீங்க. கர்த்தர் சொல்கிறது நான் சொல்கிறேன்.
புரியுதுங்களா? கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். நான் எல்லாத்துக்கும் சொல்கிறேன், கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்தின தேவன் நம்ம நடத்துவாரா? அல்லேலூயா. நடத்த மாட்டாரா? நிச்சயமாக நடத்துவாருங்க. நம்ம குடும்பத்தை நடத்துறதுக்கு தேவன் தான் எஜமானன், தேவன் தான் நம்மை ஆளுகை செய்கிற தேவன். அல்லேலூயா. அவருடைய குடும்பங்க, நம்ம குடும்பம்லாம் அவருடைய குடும்பம். எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இப்போ பாருங்க, எவ்வளோ டிஸார்டர் இருந்தால் கூட அதை ஆடுறா மாத்துற தேவன். அல்லேலூயா. அப்போ ஓகே, ஒரு மனுஷனை குறித்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்ன ஒரு வசனத்தை பார்க்கலாம். இப்போ நம்முடைய வாழ்க்கை இந்த பூலோகத்தில் இருக்குது. உலக பிரகாரமாக வாழக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். உலகத்திலிருந்து நம்மளை பிரித்து எடுத்திருக்கிறார். நிறைய முறை இந்த வசனத்தை சொல்லிட்டேன். யோவான் 15:19 ஓகே, நிறைய முறை சொல்லியாச்சு. 2 கொரிந்தியர் 5:17 நம்ம ஒரு புதிய கிறிஸ்துக்குள் ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான் இல்லைங்களா? புது சிருஷ்டியாக இருக்கிறான்னு தான் சொல்கிறீங்க. உண்மையாக புது சிருஷ்டியாக இருக்கிறீங்களா? அதான் கேள்வி இன்னைக்கு கர்த்தர் கேட்குறது. புரியுதுங்களா? உண்மையாகவே புது சிருஷ்டியாக இருக்கிறோமா? நம்ம அதை விசுவாசிக்கணும். நீங்கள் கர்த்தர் பெரிய காரியம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இட்ஸ் a ப்ராசஸ். அப்படியே நடந்து கொண்டு இருக்கோம். அப்போது ஒரு மனுஷனை குறித்து சரி, 2 கொரிந்தியர் 5:20 பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 5:20 அதில் சொல்லப்படுகிறது, நாம் கிறிஸ்துவுக்குள் ஸ்தானாதிபதிகளாக இருக்கிறோமா? we are ambassadors of God. அல்லேலூயா. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அம்பாசிடர்ஸ் ஆஃப் காட்னு சொன்னால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்தியாவில் டெல்லி எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா தேசத்தில் இருக்கிற அம்பாசிடருங்க ஒருத்தர் அங்கே வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்க நாடுக்கு ஜனங்க இங்கே வந்து எதனா பிரச்சனை ஆச்சுன்னா அவங்க போய் அவங்கள அணுகும்போது அவங்க உதவி செய்வாங்க. நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டை பேசி உதவி செய்வாங்க. ஓகே, அதே போல் வேறு வெளிநாட்டில் கூட நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அம்பாசிடர்ஸ் அங்கே இருப்பாங்க. ஏன்னா நம்ம இந்தியன்ஸ் அங்கே போனால் அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு. அதே போல் கர்த்தர் நம்மை அம்பாசிடராக வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஜனங்கள் தவறி போகிறவங்களுக்கும் ஓகே, இன்னும் இருளான வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறவங்களுக்கும் இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு நம்ம அம்பாசிடராக இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம சொல்லணுங்க, அல்லேலூயா, ஏன் இப்படி கஷ்டப்படுற, ஏன் பிரச்சனை இருக்கிற, எப்போ பாரு அழுதுன்னு இருக்கிற, எப்போ பாரு துன்பம்ன்றியே, ஒரு முறை ட்ரை பண்ணு. ஓகே, இயேசுவை ட்ரை பண்ணு, இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க, சொல்லுங்க, இவர்கிட்ட வந்து பாருங்க. ஓகே, நீங்கள் அப்படியே இருங்க, நீங்கள் மதம் எல்லாம் விட்டு வர வேணாம், அப்படியே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார்னு சொல்லுங்க, செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்து வந்து ஒரு மதத்தை நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க. சொல்லுங்க, கிறிஸ்து வந்து ஒரு மதம் கிடையாது. இட்ஸ் நாட் a caste creed or religion. இட்ஸ் a way. இது ஒரு வழி, அவ்வளோதான், பரலோகத்துக்கு வழி. அல்லேலூயா. இப்போ பாருங்க, நம்ம அம்பாசிடராக வச்சிருக்கிறார் ஆண்டவர். எவ்வளோ பெரிய ஸ்தானத்தை கொடுத்துருக்கிறார் இல்லைங்களா? புரியுதுங்களா இல்லைங்களா? புரியல சொல்லுங்க, என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ நம்ம அம்பாசிடரை வச்சிருக்கிறார், ஸ்தானாதிபதியாக வச்சிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஓகே பாக்கியத்தை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஓகே, இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் அழிந்து போகாதபடிக்கு, அவங்களை பாதுகாக்கும்படிக்கு நம்மை அம்பாசிடராக வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க? கரலை தட்டி நாமத்தை மையப்படுத்துங்க. எவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காரு தெரியுங்களா? இன்னைக்கு வரோம், நம்ம குடும்ப பொறுப்பத்தை பார்த்துன்னு இருக்கிறோம். இது இல்லை, அது இல்லை, உப்பு இல்லை, காரம் இல்லை, இதே தான் பார்த்துன்னு இருக்கிறோம் இல்லைங்களா? ஆண்டவருடைய ராஜ்யத்தில் என்ன குறை இருக்குது? ஆண்டவர் ராஜ்யத்தில் எவ்வளோ பேர் வராங்க? ஆண்டவர் ராஜ்யத்தில் இன்னும் ஆத்மாக்கள் குறைந்து இருக்குது, இன்னும் நிறைய வரணும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ நீங்கள் சரி சிந்திச்சு பார்த்துருக்குறோமா? நம்ம என்ன சேர்த்தான் கேட்குறேன், சிந்திச்சு பார்த்துருக்குறோமா? ஓகே, எவ்வளோ ஆத்மா அழியுது. ஓகே, யார்கிட்ட போய் பேசுகிறோமா? இல்லை. இன்னைக்கு கர்த்தர் நம்மகிட்ட பேசி கொண்டு இருக்கிறார், நம்மளை ஸ்தானாபதியாக வச்சிருக்கிறார். வேலை இடத்துல பேசுங்க. நான் அப்படித்தான் வேலை இடத்துல பேசுவேன். வேலை இடத்துல பேசுங்க, வேலை இடத்துல சாட்சியா நில்லுங்க. அதை பார்த்து நிறைய பேர் வருவாங்க. அல்லேலூயா. உங்களுக்கு டைட்டில் கொடுத்துருவாங்க, என்ன தெரியுங்களா? அவர் போய் பேச மாட்டார்ப்பா, ஒன்றும் இல்லைப்பா, அவர் வந்து கடவுள் மாதிரிப்பா, அதனால வந்து அவர்கிட்ட நம்ம எதுவும் அதிகமாக பேசக்கூடாது, அவருக்கு விரோதமாக பண்ணக்கூடாது, பயப்படுவானுங்க. ஆமாம், ஆமாம். என் வாழ்க்கையில் பார்த்துருக்குறேன். என்னை பார்த்தா நிறைய பேருக்கு பயம் அங்கே. ஏன்னா நிறைய வாட்டி என்கிட்ட மோதிட்டு அவனுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு, அதனால பயம். ஆமேன். அல்லேலூயா. நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், ஆளுக்கிட்ட ஒப்பு கொடுத்துருவேன்.
ரொம்ப முத்தி போயிடுச்சேன்னா, எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி காரியம் பண்ணிட்டேன்னா, வேணுன்ட்டு என்னை இது பண்ணலாம், அப்போ சொல்லுவேன், நீ என்கிட்ட மோதலப்பா, ஓகே, நீ மலை கிட்ட மோதுற, கண்மலை கிட்ட மோதுற, எங்கள் தேவன்கிட்ட மோதுனா உனக்கு தான் சேதம், எனக்கு சேதம் இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுருவேன். அதே மாதிரி அவங்க மோதுவானுங்க, பீஸாக ஆகிற மாதிரி அவங்க வாழ்க்கையில் ஓகே திரும்பி பார்க்காத மாதிரி ஆண்டவர் செய்வார். நான் சந்தோஷப்படல, அந்த கர்த்தர் செய்வார். அல்லையா? எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா, அவருடைய பிள்ளைகளை விட மாட்டாருங்க. அதான் சொல்கிறாரு, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அல்லையா? அப்போ இவ்வளோ பெரிய ஓகே ஆண்டவர் நமக்கு ஓகே பாக்கியத்தை கொடுத்துருக்கிறார், இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்துருக்கிறார். நம்ம சும்மா இருக்கிறது நல்லதா? யோசித்து பாருங்க. அல்லையா? அப்போது அம்பாசிடராக வச்சிருக்கிறார். ஓகே, பிலிப்பியன்ஸ் 3:20 வரப்போகும் ஓகே நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ பாருங்கள், இந்த உலகத்தில் வாழ்கிறோம், இந்த பூமியில் வாழ்கிறோம், இந்த உலகத்தில் வாழ்கிறோம், இந்த உலகத்தில் வீடு வேணும், எல்லாம் வேணும், பேர் வேணும், புகழ் வேணும், எல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு நாள் எல்லாமே அழிந்து போயிடும். எல்லாமே அழிந்து போயிடும். அதான் வேதவசனம் தெளிவாக சொல்கிறது. ஓகே, வானமும் பூமியும் ஒழிந்து போவோம், என் வார்த்தை ஒரு நாளும் அழியாது. அல்லேலூயா. அவர் சொல்லுகிற வார்த்தை ஒவ்வொன்றும் அழியாத வார்த்தை, உண்மையான வார்த்தை, தெய்வீக வார்த்தை, உன் வாழ்க்கை கட்டுகிற வார்த்தை, உன் வாழ்க்கைக்கு ஒரு எதிர்காலத்தை கொடுக்கிற வார்த்தை, உன் வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொடுக்கிற வார்த்தை. அல்லேலூயா. இந்த வார்த்தை என்ன கூட நம்பாதீங்க. நான் புல்பிட்லன்னு சொல்ல, என்ன கூட நம்பாதீங்க. இந்த வசனத்தை நம்புங்க, பரலோகத்துக்கு போயிடுவீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படிப்பட்ட வார்த்தை தான் நம்ம வேதத்தை நம்ம வாசிக்கும். அதான் சொல்கிறது, வேதத்தை வாசிங்க வாசிங்க வாசிங்க. நீங்கள் வாசிக்கும் போது உங்கள் வாழ்க்கை மாறும், நீங்களும் மாறுவீங்க, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். அல்லேலூயா. இப்போ பாருங்கள், வரப்போகும் இரட்சகருக்காக நம்ம காத்திருப்போம். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அந்த பரலோகத்தின் எஜமான் வரும்போது நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து வாழ்ந்து இயேசு கிறிஸ்துக்குள்ள ரட்சிக்கப்பட்டு நம்ம இருக்கும்போது நம்ம எஜமான், பரலோகத்தின் எஜமான் வரும்போது நம்ம கூடவே போவோம். அல்லேலூயா. அது எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லைங்களா? ஆமென். அப்போ இங்கே வாழ்க்கை முடித்த பிறகு இன்னொரு வாழ்க்கை நம்மளுக்கு பரலோகத்தில் வச்சிருக்கிறார். சமாதானத்தின் வார்த்தை, வாழ்க்கை, சந்தோஷம், எப்பவுமே சந்தோஷம்தான். அல்லேலூயா. துதிச்சு கொண்டே இருப்போம். எவ்வளோ பேர் அதுக்கு நீங்கள் ரெடி ஆகுறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. ஒத்துக்கிறீங்களா? ஆமென். நம்ம வாழ்க்கை அப்படி தான். இங்கே கண்ணு மூடினா கண்ணு ஓப்பன் பண்ணோம். இப்போ அட்ரஸ் தான் சேஞ்சு. நம்ம பாஸ்ட் அடிக்கடி சொல்லுவார், விலாசம் தான் சேஞ்ச் பண்ணுவார் இல்லைங்களா? அட்ரஸ் சேஞ்சு. என்ன அட்ரஸ்ஸு? காவல் பேர் சந்திரா அட்ரஸ் போயிட்டு ஹெவன் வந்துடும். அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். புரியுதுங்களா? ஓகே, அதான் கொஞ்சம் ஸ்லோவாக போகிறேன் இன்றைக்கி, ஏன்னா இதெல்லாம் புரியணும் தான் கொஞ்சம் மெதுவாக பேசுகிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை என்றைக்கும் நமக்கு ஜீவனை கொடுக்குற வார்த்தை மட்டுமல்ல, நம்ம வாழ்க்கையே மாற்றிடுங்க. அல்லேலூயா. ஒரு மனுஷனோட வாழ்க்கை பார்க்கலாம். ஓகே, அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரத்தில் பார்க்கலாம். நான் வாசிக்கிறேன், 1லிருந்து வாசிக்கிறேன். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய் பாருங்க. சவுல் ஓகே, அவர் கமாலியல் கிட்ட படித்து அவர் பெரிய ஓகே பரிசேயராக இருந்தார். ஓகே, அவங்க என்ன பண்ண, அவங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கல அவர். ஓகே, அவர் இந்த பரிசேயர் அந்த சடங்காச்சாரம் நம்புறோங்க. அப்படிப்பட்ட மனுஷன் யார் யார் கிறிஸ்துக்குள்ளே வராங்களோ, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்கள கொலை செய்யறதுக்கு கூட தயங்க மாட்டார் அவர். அப்படிப்பட்ட மனுஷன். ஏன்னா அவர் இந்த நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டிருந்தார். நியாயம் என்ன சொல்லுதோ அதன்படி தான் நடப்பேன், அதுதான் உறுதியா, அப்படி ஒரு வைராக்கியமாக இருந்தாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு கூட இஸ்ரேல் ஜனங்க அந்த நியாய பிரமாணத்தை தான் அவர் நம்பி வாழ்கிறாங்க.
இன்னைக்கு நம்ம கிருபையின் காலத்தில் வாழ்ந்திருக்கிறோம். கிருபை சத்தியத்தை கேட்டு கிருபையாய் நடந்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் நம்ம ஜனங்க என்ன பண்ணுறாங்க, தே டேக்கிங் அட்வான்டேஜ், ரொம்ப இதாக எடுத்துக்கிட்டு அதுக்கு மதிப்பு கொடுக்காம இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போது நான் சொல்கிறேன், கிருபையை ஓகே எப்படி யூஸ் பண்ணணும் அப்படி தான் யூஸ் பண்ணுங்க. அடிக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, நீ பாவம் செய்யலாம். கிருபை இட்ஸ் நாட் அ லைசன்ஸுங்க. நீங்கள் பாவம் செய்கிறதுக்கு லைசன்ஸ் கிடையாது. அல்லேலூயா. மறுபடியும் நீ பாவம் செஞ்சுட்டா மறுபடியும் ஆண்டவரே நான் செஞ்சுட்ட பாவம் அப்படின்னு சுத்திகரித்து அவர் கேட்டு அழுதும் போது மறுபடியும் அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம சுத்திகரித்து அவரை ஏற்றுக்கொள்கிறார். நான் கரெக்டாக பஸ்டமா நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். அதனால தான் சுத்திகரிப்பு ஜபம் நான் எங்கேயோ பார்க்கல, இங்கே நம்ம சபையில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம், அத்தியாவசியம். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா மனுஷனோட நேரம் எப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ நான் பேசிட்டு போகிறேன், கொஞ்ச நேரத்தில் போய் வெளியில் போனால் என்ன ஆகும் நம்மளுக்கு தெரியாது, இல்லைங்களா? ஓகே. அப்போது டெத் டோர் வில் டேப் அட் எனி டைம் ஸோ தட் வி ஷுட் பி ப்ரிப்பேர்ட், இல்லைங்களா? ஓகே. மரணம் எந்த நேரத்துலையும் நேரிடலாம். நம்ம ரெடி ஆயத்தமாக இருக்கணும். வெறும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு தான் ஆயத்தம் இல்லை, நம்ம மரணம் சந்திக்க மட்டும் ஆயத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போது இந்த மனுஷனை பார்க்கும்போது பாருங்கள், பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசிரியத்துக்கு போய் அவர் ஒரு இது வாங்குறாரு. ஓகே. இந்த மார்க்கத்தாராகிய கிறிஸ்து மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீகளை ஆகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினார். ஆர்டர் வாங்கிட்டார். போயிட்டு என்ன ஆர்டரு, எல்லா கிறிஸ்துவங்களை எங்கே போய் இப்போ பண்ணுறாங்க தெரியுங்களா, எல்லாம் நார்த் இந்தியாவில் அடிக்கிறது கொலை செய்கிறது அந்த மாதிரி அப்போ பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த ஆர்டர் வாங்கிட்டு அவர் போகிறார். என்ன ஆர்டர், கிறிஸ்துவங்களை அழிக்கிறதுக்காக அவர் ஆர்டர் ப்ரிப்பேர் பண்ணி ஆர்டர் வாங்கி போய் கொண்டிருக்கிறார். அப்போ போகிற நேரத்தில் பாருங்கள், அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவரை சுற்றி பிரகாசித்தது. அப்போ ஆர்டர் பார்த்துருக்கலாம், நீ ஆர்டர் வாங்குறியா, நீ ஆர்டர் வாங்கு, நான் உனக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பார். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், அதான் நடந்துச்சு அங்கே. அல்லேலூயா. ஆர்டர் வாங்கின்னு போனார். தமஸ்கு கிட்ட போகும்போது சடதியில் ஒரு வெளிச்சம், வானத்திலிருந்து ஒரு ஒளி அவரை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அல்லேலூயா. அப்போ பாருங்க, போகிற வழியில் ஆண்டவர் சந்திக்கிறார். அப்போ அவங்க பிள்ளைங்களை பாதுகாக்கிற தேவன் உங்களை விட்டுருவாரா? உங்களை விட்டுருவாரா? சிஸ்டர் ஆக்னஸ் விட்டுருவாரா? உங்கள் குடும்பத்தை விட்டுருவாரா? விட மாட்டார். எனக்கு நல்லா கேட்டுக்குங்க, எல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். அவன் எப்படிப்பட்ட ரவுடியாக இருக்கட்டும், அவன் எப்படிப்பட்ட மனுஷனாக இருக்கட்டும், நம்மளை டச் பண்ண முடியாது. நான் தைரியமாக சொல்கிறேன், நான் பார்த்துருக்கேன் வாழ்க்கையில், சரிங்களா? என்ன மாதிரி சூழ்நிலை கூட நான் சில நேரத்தை சந்தித்து வந்திருக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியம் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆனால் நம்ம உண்மையாக இருக்கணும். நீங்கள் உண்மையாக இருந்து பாருங்கள், ஒருத்தனை ஒன்று டச் பண்ண முடியாது. கிட்ட வருவாங்க அவ்வளோதான், ஆனால் ஒன்று தொட முடியாது. பிசாசு பூச்சாண்டி தான் காட்டுவான், நான் வெட்டிடுறேன் குத்திடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. கொளிக்கிற நாய் கடிக்காதுன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் அந்த மாதிரி தாங்க. அல்லேலூயா. புரியுதுங்களா? நம்ம தேவன் பெரிய தேவன். அதனால தான் நான் சொல்லுவேன், எப்பவுமே தைரியமாக நிற்குவாங்க நான். அல்லேலூயா. கர்த்தர் எப்பவுமே எனக்கு நிறைய செஞ்சுட்டார் ஆண்டவர். அதனால தான் இவ்வளோ வைராக்கியமாக நான் பேசுகிறேன், இவ்வளோ சத்தமாக பேசுகிறேன். சும்மா ஏதோ பேசிட்டு போகலான்னு இல்லை. கர்த்தர் செஞ்ச காரியத்தை அவர் நாமத்தை மகிமைப்படுத்த தான் இன்றைக்கு நான் உங்கள் முன்னாடி பேசி கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அன்றைக்கு சவுலை சந்தித்த தேவன் ஆர்டர் வாங்கின்னு போறாரு. கரெக்டாக அட்டாக் பண்ணுறாரு ஆண்டவர். பார்த்தீங்களா? மனுஷன் அட்டாக் பண்ணுறது வேறங்க, ஆண்டவர் அட்டாக் பண்ணுறதுனா அவ்வளோதான், அவன் ஏந்திரிக்க முடியாது. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், எடுத்துக்கோங்க, ஒரு தீர்க்க தரிசனமா. யார் யார் இன்னைக்கு உங்களை விரோதிக்கிறாங்களோ, யார் உங்களுக்கு பயமுறுத்துறாங்களோ, தைரியமாக நில்லுங்க, அவங்க தான் கீழே விழுந்துருவாங்க. இயேசு நாமத்தில் நான் சொல்கிறேன், நீங்கள் கர்த்தருக்குள் உண்மையாக இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணி ஒரு பெரிய சமுத்திரத்திலே பிளந்த தேவன் உங்களுக்கு செய்யாத இருப்பாரா? நிச்சயமாக செய்வார்.
அல்லையா? அப்போ அந்த மனுஷனை பாருங்க, அவன் தரையில் விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். பாருங்க, ஓகே. அப்போ அவன் கிறிஸ்தவங்களை துன்புறுத்தினா, இயேசு சொல்றார், நீ என்னையே துன்புறுத்தின. அதான் சொல்றார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணி. இதுதான் உன் பாருங்க, நம்ம தேவன் உண்மை உள்ள தேவன்கா, சத்தியம் உள்ள தேவன்கா. இந்த வசனால பார்த்த சில நேரத்தில் கண்ணில் தண்ணி வந்துடுங்க நம்மளுக்கு. ஆமென், அல்லேலூயா. எவ்வளோ நல்ல தேவனாக இருக்கிறார் பாருங்க. ஆமென். மற்றவங்க தான் எல்லாம் அவர் சொல்றாரு, நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறா என்று கேட்கிறார். இப்போ அதே தான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன். நீங்களும் ஓகே மற்றவங்களை துன்புறுத்தும் போது கிறிஸ்துவனை தான் நீங்கள் துன்புறுத்துறீங்க. தயவு செய்து ஊழியக்காரன் குத்தி பேசாதீங்க. அவங்க பேசுகிறவங்க பேசிட்டோம், அவங்க வாய் தான் நோவும். தயவுசெய்து நீங்கள் கூட போய் தாளம் போடாதீங்க, சிங்கு சக்கு அடிக்காதீங்க, தயவுசெய்து ஜாலர் அடிக்காதீங்க, சைலண்ட்டாக இருந்துருங்க. அவங்க சொன்னால் சொல்லின்னு போட்டோம், நீங்கள் சைலண்ட்டாக இருங்க. நான் சொல்கிறேன், ஓகே, ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு விருதமாக நீங்கள் பேசுனீங்களன்னா ஓகே உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கம்மியாயிடும். அது இல்லாத அபிஷேகம் கூட கம்மியாயிடும். புரியுதுங்களா? என்றைக்கும் நான் உங்களை பயமுறுத்தலை தான் உண்மை. வேதத்தை பாருங்க, ஆண்டவர் சிறுவில் தொங்கி இருந்தார். என்ன சொன்னாருங்க? எவ்வளோ நேரங்க அவர் இறங்கி வர்றதுக்கு என்ன சொன்னார்? பிதாவே இவர் செய்வது என்ன என்று அறியாமல் செய்கிறார்கள். 7 வார்த்தை பேசுனது கேட்டோம் இல்லைங்களா? அது 7 வார்த்தை பேசுனது மட்டும் இல்லை, அந்த 7 வார்த்தை நம்ம நடக்கணும். அல்லையா? அதுக்கு தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லையா? அப்போ வசனம் தெரியாது சொல்லுது பாருங்க. ஓகே, அப்போ அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் கேட்டான். இம்மிடியட்டாக பாருங்க அவன் ஜெபம் பாருங்க சூப்பராக இருந்துச்சு அந்த இடத்துல. அல்லையா? அவன் செஞ்சான், அட்டூழியம் செஞ்சான், எல்லாம் செஞ்சான். ஆனால் உண்மை உள்ள தேவன் என்று அறிந்த உடனே சித்தம் என்ன சொல்லுங்க ஆண்டவரே நான் செய்ய சித்தமாக இருக்கிறேன்னு சொன்னான். இன்றைக்கி நம்ம ஜபம் எப்படி இருக்குது? நம்ம ஜபம் எல்லாம் எப்படி இருக்குது தெரியுங்களா? ஓகே, எல்லாம் செல்ஃபிஷ் ஜபம் தான். இன்னைக்கு ஆண்டவரே சித்தம் என்ன, நான் என்ன செய்ய வேண்டும் என்று எவ்வளோ பேர் ஜபித்து இருக்கிறீங்க? அல்லையா? இதுதான் நம்ம ஜபமாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஜபம், ஆண்டவரே இந்த நாளுக்கான உங்களுடைய சித்தம் என் வாழ்க்கையில் என்ன என்று வெளிப்படுத்துங்க, அது நான் செய்ய சித்தமாக இருக்குன்னு சொல்லும் போது நிச்சயமா ஆண்டவர் அந்த சித்தத்தின்படியே நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அவன் எவ்வளோ பேர் கொலைக்காரனாக இருந்துக்கலாம். நான் சொல்கிறேன், அவன் எவ்வளோ பேர் ரவுடி இருந்தால் கூட கர்த்தர் ஒரு மனுஷனை உருவாக்க முடியும், ஒரு மனுஷனை மாற்ற முடியும். இது பெரிய சப்ஜெக்ட், உங்களுக்கு தெரியும். அவர் போய் பேப்டிசம் எடுத்தார். அனானியாஸ் ஆண்டவர் அனானியாஸ் அனுப்பினார். அனுப்பி ஓகே அவர்கிட்ட பேசி 3 நாள் அவர் சரி நெக்ஸ்ட் பார்க்கலாம். அவனுடனே கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவனையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். சவுல் தரையிலே இருந்து எழுந்து தன் கண்களை திறந்த போது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கையிலாக கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டி கொண்டு போனார்கள். பாருங்க, ஆண்டவர் அட்டாக் பண்ணாரு. ஓகே, என்கவுண்டர் பண்ணாரு. என்கவுண்டர் பண்ணுதான் அவன் கண் பார்வை இழந்துட்டான். எதுக்கு தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வல்லமை அவனுக்கு காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி தான் கண் பார்வை நிற்க வச்சாரு. அல்லேலூயா. கண் பார்வை நிற்க வச்சுட்டு சில 3 நாள் 4 நாள் குருடனா மாற்றிட்டாரு. அல்லேலூயா. கண் பார்வை உள்ளவனை குருடனா மாற்றி ஓகே ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன் என்று காண்பிக்கிறதுக்கு தான் அண்ணாநிய கிட்ட பேசி, அண்ணாநியவே அங்கே போ, நேர்த்தருக்கு போ, அங்கே ஒருத்தர் இருக்கிறாரு, நான் தரிசனம் காட்டும் போது அவர் சொல்கிறாரு, தேவனே கர்த்தாவே அவன் நிறைய பேர் துன்புறுத்திட்டானே. அவர் சொல்கிறாரு, நீ போ, அவன் எனக்கு பாத்திரனா நான் தெரிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அவனுக்கு பாத்திரனா தெரிந்திருக்கிற நிறைய உபத்திரமும் கடந்து போவார், நீ போ. அவர் போய் தேடி போயிட்டு ஓகே சவுலே சொல்கிறாரு, நண்பன் சவுலே, சகோதரன் சவுலே கர்த்தர் அனுப்பினார் என்று ஜெபம் பண்ணும்போது அவன் கண்கள் இருக்கிற சிதல்கள் போல கீழே விழுந்து கண் பார்வை அடைந்தான்.
அப்போ எதுக்கு சொல்றேன்னா, ஆண்டவர் ஒரு வல்லமை காண்பித்தார் அவனுக்கு. பார்ப்பா, நான் குருடன் ஆக்க முடியும், கண்களும் திறக்கப்பட முடியும். அல்லேலூயா. அதான் நம்ம வணங்குற தேவன். அல்லேலூயா. நம்ம தேவன் அடிக்கவும் முடியும், காயத்தை ஆற்றவும் முடியும். அல்லேலூயா. எவ்வளோ நல்ல தேவன் பார்த்தீங்களா? ஓகே, அப்போ அவன் பார்த்துருக்கலாம் இல்லைங்களா? அப்போ தான் வாழ்க்கை என்னாச்சு, அவன் வாழ்க்கை மாறிடுச்சுங்க. எப்படிப்பட்ட ஓகே பெரிய இதாக இருந்தான். ஓகே, பிரதான சரி பாரிசியா இருந்தான். ஓகே, பரிசேயனா இருந்தான். ஆனால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை என்கவுண்டர் பண்ணிட்ட பிறகு இயேசுவுக்கு சீச்சனாக மாறிட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கிறோமா? சற்று யோசித்து பாருங்க. அப்போ அவன் உலக பிரகாரமாக வாழ்றதை விட்டுட்டு ஓகே பரலோகத்தின் பிரகாரமாக வந்துட்டான். அல்லேலூயா. கர்த்தர் நான் சொல்கிறேன் அதுதான் செஞ்சான். அதனால தான் அவர் ஒரு 1 கொரிந்தியர் எழுதினாரு, நீ ஒரு தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க, தேவனுடைய ஆவி உங்கள் வாசமாக இருக்கிறது. அல்லேலூயா. அவர் பாருங்க எவ்வளோ எவ்வளோ நிருபங்கள் எழுதினார் தெரியுங்களா? இன்னைக்கு அந்த நிருபத்தை வச்சு தான் நம்ம பேசுகிறோம். அந்த நிருபத்தில் தான் சத்தியம் அதிகமாக இருக்குது. அந்த நிருபத்தை தான் இயேசுவை குறித்து அவர் சத்தியமாக எழுதி ஆழமான சத்தியம் எழுதினது அப்போஸ்தலர் பவுல் தான். அல்லேலூயா. அவர் அரேபிய தேசத்துக்கு கொண்டு போய் கர்த்தர் அவருக்கு இடைப்பட்டு என்கவுண்டர் பண்ணி எல்லாம் சொல்லி கொடுத்து தான் ஊழியத்துக்கு கொண்டு வந்தாருங்க. அல்லேலூயா. அதே தேவன் தான், அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் இன்னைக்கு நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நமக்கு தேவனா இருக்கிறார். நம்மையும் ரட்சித்து இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை இருளான வாழ்க்கையிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. கருணை தட்டி நாமத்தை மகிமைப்படுத்துங்க அவருக்கு. தேங்க்யூ லார்ட். அல்லேலூயா. இப்போ எவ்வளோ பெரிய வல்லமை உள்ள தேவனுங்க இல்லைங்களா? ஒரு மனுஷனுடைய எதிர்காலத்தை மாற்றிட்டாரு, வாழ்க்கையை மாற்றிட்டாரு. எல்லாம் கிறிஸ்தவனை அழிச்சவன சபையை அழிக்கிறவன சபையை கட்ட வைத்தாருங்க. நம்ம ஆண்டவர் தான் செய்வார். நீ எது செய்றியோ அதே வச்சு ஆண்டவர் கட்ட வைக்குவார். அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு நார்த் இந்தியாவில் நிறைய பேர் பண்ணுறாங்க, நிறைய பேர் கிறிஸ்தவங்களை அடிக்கிறாங்க, கொல்றாங்க. ஓகே, நான் சொல்கிறேன், கர்த்தர் அவங்களை இடைப்படுவார். சவுலை ரட்சித்த அதே தேவன் அங்கேயும் நிறைய பேர் நிறைய சவுல்கள் எழுப்புவார். அல்லேலூயா. அப்போ ஒரு என்கவுண்டர் பாருங்க, ஒரே ஒரு என்கவுண்டர் தான் வாழ்க்கையை மாறிடுச்சுங்க. இன்னைக்கு நம்ம எவ்வளோ அற்புதம் பார்த்தோம், அதிசயம் பார்த்தோம். இன்னும் என்ன பண்ணுறோம்? உட்காந்து இன்னும் பிக்சர் பார்க்குறோம், தேவையில்லாத பார்க்குறோம், போனோகிராஃபி பார்க்குறோம். எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் ஒன்றும் தெரியாத இந்த பொண்ணை கூட பால் குடிச்சாலும் வந்து உட்காடுறோம் இல்லைங்களா? அப்படியெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. அல்லேலூயா. பார்க்குறவங்களுக்கு தான் அது ஒரிக்கும், பார்க்காதவங்களுக்கு அது ஒரிக்காது. புரியுதுங்களா? இப்போ கர்த்தர் இன்னைக்கு நம்மக்கிட்ட பேசுகிறாரு. ஓகே, நம்ம உலகத்தில் வாழ்க்கையை விட்டுட்டு அவருடைய பாதையில் நடக்கத்தான் நம்மளை அழைத்திருக்கிறார். அதனால தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவியானவர் நமக்குள்ள வந்து அவர் நம்மை நடத்துகிற தேவனா அனுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. அதான் அவர் சொன்னாரு, என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ என்னை விட பெரிய காரியம் செய்வான். இன்னைக்கு செய்றீங்களா? நம்ம செய்கிறோமா? இன்னும் சேர்த்து தான் சொல்கிறேன், நம்ம செய்கிறோமா? ஏன் விசுவாசிக்கிறது இல்லை, நம்புறது இல்லை? முதலாவது பரிசுத்த ஆவியே விசுவாசிக்கிறது இல்லைக்கா. நிறைய பேர் ஜெபம் பண்ணுங்க, வாய் திறந்து அந்நிய பாஷை பேசுங்க, அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னால் அப்படியே வாயை திறக்கிறது, அப்படியே நிற்குவாங்க. ஓகே, நம்ம பேசினா தான் கர்த்தர் செய்வார், இடைப்படுவார். அல்லேலூயா. அது சின்ன பொண்ணு பாருங்க, பிரியா அவங்க மக, சிஸ்டர் பிரியா அவங்க மக, சாரி சிஸ்டர் பிரியா அவங்க மக. ஓகே, சின்ன பசங்க தான் இந்த உபாச ஜபத்தில் வந்து நின்னாங்க, ஜெபம் பண்ணோம், ஆள் நிரம்பிட்டாங்க. அவங்களுக்கு இருக்கிற வாஞ்சை கூட நிறைய பேருக்கு இல்லை. சாரி டு டெல். ஆமென். அந்த வாஞ்சிங்க சின்ன பசங்களை ஆண்டவர் நிரப்பிட்டார். உங்களை நிரப்பாது இருப்பாரா? இன்னைக்கு யார் யார் நிரப்பலையோ அவங்க கேளுங்க, ஆண்டவர் நிரப்புவார். அல்லேலூயா. மரியான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்துச்சு, ரோமன் கேத்தலிக்கு. அந்த பொண்ணு நிரம்பிட்டாங்க சரிங்களா? அவங்க தங்கச்சியில் நிரம்பிட்டாங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, உங்கள் வாஞ்ச நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, நீங்கள் தாகமாக இருக்கும் போது ஆண்டவர் தண்ணி ஊற்றுற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு இந்த சூப்பர் நேச்சுரல் வேணும்னா கர்த்தரை நாடுங்க. கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறாருங்க, அது விசுவாசிங்க போதும், கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, எபேசியர்
2:7 கொஞ்சம் போடுப்பா தம்பி. கிறிஸ்து இயேசுவுக்குள் பாருங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரும் செய்தார். எல்லாம் தயவு செய்து எபேசியர் 2:7 எடுங்க. நான் படிக்கலாம் ஒரு விஷயம், நான் சொல்கிற மாதிரி படிங்க. தயவு செய்து எடுங்க, சீக்கிரமாக எடுங்க. எடுத்துங்க, அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். எடுத்துட்டீங்களா? எபேசியர் 2:7 நான் படிக்கிற மாதிரி படிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்து விட்டார். அல்லேலூயா. இன்னொரு முறை சொல்லாமா? கிறிஸ்து இயேசுக்குள் நான் அவரோடு கூட எழும்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்து விட்டார். அல்லேலூயா. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? கரனை தட்டி நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஆமென். அல்லேலூயா. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் போடுப்பா. 3:1-5 படிக்கிறேன். ஆயிடுச்சு, முடிக்கிறேன் நான். 3ஆம் அதிகாரம் 1-5. ஃபர்ஸ்ட் 1 போடு. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட பாருங்க, மறுபடியும் அதான் எழுதுறாரு. இதான் பியூட்டிஃபுல்லாக எழுதுறாரு பாருங்க அப்போஸ்தலன் பவுல். அவர் எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தார்? ஸ்தேவான் சாவும் போது கூட இருந்தாருங்க. ஸ்தேவானை கல்ல இருந்து கொல்லும் போது அவர் கூட நின்று இருந்தார். அவரும் கூட உடந்தையாக இருந்தார் ஸ்தேவானை சாவடிக்கிறதுக்கு. ஆனால் அதே மனுஷனை கர்த்தர் எப்படி யூஸ் பண்ணுறாரு பாருங்க. நான் சொல்கிறேன் தீர்க்க தரிசனமா, ஓகே, நீங்கள் கர்த்தருக்காக நீங்கள் வைராக்கியமாக நிற்கும் போது கர்த்தர் உங்களுக்காக வைராக்கியமாக நிற்பார். அல்லேலூயா. வைராக்கியமாக எழும்புவாருங்க. நீங்கள் எப்படிப்பட்ட ஏரியாவில் இருந்தால் கூட எந்த பிசாசு உங்களை தொட முடியாது, நீங்கள் கர்த்தருக்குள்ள வைராக்கியமாக இருந்தோம்னா. அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சல் விட்டிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். இன்னைக்கு இன்னைக்கு உலக காரியங்கள் தேடாதீங்க. நமக்கு தேவை எது தேவை அதான் தேடுங்க. வேற எதுவும் தேடாதீங்க. உலக இச்சை அதெல்லாம் தேடாதீங்க. ஓகே. அப்போ வசனத்தில் சொல்லுது பாருங்க, பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளே நாடுங்கள். அப்போ 1 யோவான் 2:15 அப்படியே இருப்பா. இது இவர் சொல்றாரு யோவான். ஓகே. உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். உலகத்தின் ஓகே அன்பு படிக்காது. நானே சொல்கிறேன் விடுங்க. அப்போ மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை அது பிதாவினால் உண்டானதல்ல, அது உலகத்தில் உண்டானவைகள். அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் நம்ம விடணும். இந்த 3 காரியத்தில் தான் ஆதாம் ஏவாள் விழுந்தாங்க. அதே 3 காரியம்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ கூட சோதிக்க வந்தான் பிசாசு. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. பெருமையாக பேசாதீங்க. வீட்டில் ஒன்றுமா இருக்காது, எல்லாம் பேசுதெல்லாம் பெரிய டாட்டா பிர்லா கதிங்க தான். நோ, பேசாதீங்க. நான் பார்த்துருக்குறேன் நிறைய பேரை. ஒன்றுமே இருக்காது, ஆனால் பேசுதெல்லாம் பெருசு பெருசாக. நம்ம கிறிஸ்துவங்க அப்படிலாம் பேசக்கூடாது. அல்லேலூயா. அப்போது ஏனெனில் அதை விட்டுருப்பா, அதாயிடுச்சு, அது போடுப்பா. கொலோசியர் 3ஆம் அதிகாரம். ஏனென்றால் நீங்கள் 2வது வசனம் போடு. 2 பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளே நாடுங்கள். அல்லேலூயா. மாத்துப்பா. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். நீங்க உலகத்துக்கு மரிச்சிட்டீங்க, பாவத்துக்கு மரிச்சிட்டீங்க, கண்கள் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமைக்கு எல்லாம் மரித்துட்டீங்க. ஓகே. உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அல்லேலூயா. கரனை தட்டி நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. ஓகே. கிறிஸ்துவுடனே தேவனுக்குள்ள நம்ம மறைந்திருக்கிறோமா? பிதாவுக்குள்ள மறைந்திருக்கிறோம் கிறிஸ்துக்குள்ள. ஆமென். அல்லேலூயா. இப்படிப்பட்ட பாக்கியத்தை வச்சுக்கொண்டு நம்ம இன்னைக்கு என்ன அழுது கொண்டு இருந்தாக்கா நியாயமா? யோசித்துப்ப. நல்ல நீங்களே கேளுங்க. நான் இப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு கொடுத்துருக்கிறார் ஆண்டவர், வல்லமையான வாழ்க்கை. ஓகே. நித்திய ஜீவனுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு வெளிச்சமா வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நான் சரியா இருக்கிறேன்னா, என் வாழ்க்கை சரியா இருக்குதா, நான் இன்னும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன்னா, ஏன்
என்று சற்று ஆராய்ந்து பார்த்து உங்க மிஸ்டேக்கை நீங்க சரிப்படுத்துங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். என் மிஸ்டேக் எனக்கு தான் தெரியும், நான் செய்கிறேன், நான் என்ன செஞ்சேன் உங்களுக்கு தெரியாது இல்லைங்களா? அதே மாதிரி நீங்கள் என்ன பாவம் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன செய்றீங்க உங்களுக்கு தான் தெரியும். தயவுசெய்து இன்னைக்கு கர்த்தர்கிட்ட பேசி ஒப்புரவாங்க, எல்லாத்தையும் விடுங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்கிற தேவன். இப்போ பாருங்க, அப்போ நம்முடைய ஜீவன் ஆகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். அல்லேலூயா. அப்போ அவர் வரும்போது, அவர் ராப்சரில் வரும்போது, ரகசியவர்களில் வரும்போது நம்ம அவர் கூட போயிடுவோம், மகிமையில் போயிடுவோம். அல்லேலூயா. மரித்தவர்கள் முதலாவது எழும்புவார்கள். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் தான், எல்லாம் மரித்தவர்கள் இல்லை. கிறிஸ்து பேரை வச்சுன்னு பீட்டரு ஜேம்ஸ்னு வச்சுன்னு தண்ணி அடிச்சுன்னு ஆட்டாடின்னு மரித்துட்டாக்கா அவங்களாம் ஏந்திரிக்க மாட்டாங்க. அல்லேலூயா. இல்லைங்களா? இல்லை ஓப்பனாக பேசலாங்க. சத்தியம் கொஞ்சம் சத்தியமாக தான், கொஞ்சம் காரசாரமாக தான் போகணும், அப்போ தான் அவங்களுக்கு புரியும். இல்லை அப்புறம் இன்றைக்கி நிறைய பேர் திரும்ப சொல்கிறாங்க, நாங்கள் ஆதி கால சபை, எங்கள் அப்பா எங்கள் தாத்தா எல்லாம் கிறிஸ்துவங்க தான். எங்கள் அப்பா தாத்தா கிறிஸ்துவங்களா இருக்கலாம், அல்ல என்ன உண்மையாக கிறிஸ்துவாக இருந்தாங்களா? வேறு பேர் சொல்லும் கிறிஸ்துவங்க தான் நீ பரலோகத்துக்கு போக முடியாது. உண்மை உள்ள கிறிஸ்துவுக்குள் இருந்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். கிறிஸ்துவுக்குள் எல்லாம் பரலோகத்துக்கு போக முடியாது. நான் சொல்ல, வசனம் தெரியா சொல்லு. நிறைய பேர் சொல்றது கேட்டுக்கிறேன். எங்க முற்பேதாளெல்லாம் கிறிஸ்துவங்க தான், எல்லாம் கிறிஸ்துவங்க தான். ஆனால் கிறிஸ்து இதே சாயில இருக்காது அவங்ககிட்ட. எல்லாம் தண்ணி அடிக்குவான், எல்லாம் பேசுவான், கெட்ட வார்த்தை பேசுவான், பிக்சர் பார்க்குவான், எல்லாம் பார்க்குவான். ஆனால் நான் கிறிஸ்துவன். இன்னைக்கு அப்படித்தான் நம்ம கிறிஸ்துவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. கிறிஸ்துவன் சொன்னா கிறிஸ்துவுக்குள் உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. நேர்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும், நீதியா இருக்கணும். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இது விசுவாசிக்கிறீங்களா? சத்தம் அல்ல சொல்வோம். அல்லேலூயா. அப்போ அவர் வரும்போது நிச்சயமா மகிமையில நான் போவேன். அல்லேலூயா. இந்த நிச்சயம் நமக்குள்ள இருக்கணும். எல்லாம் எழுப்புங்க, நம்ம ஜெபிக்கலாம். இப்போ நான் ஜெபிக்கிறேன், ஒரு பாடலை பாடி ஓகே ஜெபிக்கிறேன். நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எனக்குள்ள ஆவியின் வரங்கள் கனிகள் செயல்படணும். நான் இந்த உலக காரியங்களாக விட்டுட்டு ஓகே பரலோக காரியத்தை ஒண்டி நான் செயல்படணும். மேலானவர்களை நான் தேடுறேன் அப்படின்னு சொல்கிறேங்க. கருணை கையெடுத்து சரி நீட்டி ஜெபம் பண்ணுங்க, இல்லை அப்படியே கூட ஜெபம் பண்ணுங்க. ஆனால் உங்களுக்கும் தேவனுக்கும் தான். அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். அல்லேலூயா. என் உள்ளமே இயேசுவுக்கு சொந்தமானதால் யாரையும் நான் சேர்க்கவே மாட்டேன். என் உள்ளமே இயேசுவுக்கு சொந்தமானதால் உள்ள யாரையும் நான் சேர்க்கவே மாட்டேன். ஜீவனுள்ள தேவனை நாங்கள், உயிருள்ள தேவனின் ஆலயம் நாங்கள். ஜீவனுள்ள தேவனின் ஆலயம் நாங்கள், உயிருள்ள தேவனின் ஆலயம் நாங்கள். ஆலயம் ஆலயம் ஜீவனுள்ள தேவனின் ஆலயம். ஆமென். ஆலயம் ஆலயம் ஜீவனுள்ள தேவனின் ஆலயம். என் கண்கள் இயேசுவுக்கு சொந்தமானதால் சினிமா படங்களை நான் பார்க்கவே மாட்டேன். என் கண்கள் இயேசுவுக்கு சொந்தமானதால் ஆபாச படங்களை நான் பார்க்கவே மாட்டேன். ஜீவனுள்ள தேவனின் ஆலயம் நாங்கள், உயிருள்ள தேவனின் ஆலயம் நாங்கள். ஜீவனுள்ள தேவனின் ஆலயம் நாங்கள், உயிருள்ள தேவனின் ஆலயம் நாங்கள். ஆலயம் ஆலயம் சத்தமா
ஜீவனுள்ள தேவனின் ஆலயம். சிம்பிளுங்க. ஆலயம் ஆலயம் ஜீவனுள்ள தேவனின் ஆலயம். என் வாய் இயேசுவுக்கு சொந்தமானதால் கெட்ட வார்த்தைகளை நான் பேசவே மாட்டேன். ஆமென். என் வாய் இயேசுவுக்கு சொந்தமானதால் கெட்ட வார்த்தைகளை நான் பேசவே மாட்டேன். ஜீவனுள்ள தேவனின் ஆலயம் நாங்கள், உயிருள்ள தேவனின் ஆலயம் நாங்கள். ஜீவனுள்ள தேவனின் ஆலயம் நாங்கள், உயிருள்ள தேவனின் ஆலயம் நாங்கள். ஆலயம் ஆலயம் ஜீவனுள்ள தேவனின் ஆலயம். சொல்லுங்க. ஆலயம். நல்ல கரலை தட்டி. ஆலயம் ஜீவனுள்ள தேவனின் ஆலயம். என் உள்ளம் இயேசுவுக்கு சொந்தமானதால் உள்ள யாரையும் நான் சேர்க்கவே மாட்டேன். என் உள்ளம் இயேசுவுக்கு சொந்தமானதால் உள்ள யாரையும் நான் சேர்க்கவே மாட்டேன். ஜீவனுள்ள தேவனின் ஆலயம் நாங்கள், உயிருள்ள தேவனின் ஆலயம் நாங்கள். ஆமென். ஜீவனுள்ள தேவனின் ஆலயம் நாங்கள், உயிருள்ள தேவனின் ஆலயம் நாங்கள். சத்தமா. ஆலயம் ஆலயம் ஜீவனுள்ள தேவனின் ஆலயம். ஆமென். ஆலயம் ஆலயம் ஜீவனுள்ள தேவனின் ஆலயம். கடைசியா சொல்லமா. என் உள்ளம் இயேசுவுக்கு சொந்தமானதால் உள்ள யாரையும் நான் சேர்க்கவே மாட்டேன். என் உள்ளம் இயேசு. அப்படியே ஒப்புக்கொண்டு ஜெபம் பண்ணுங்க. சொந்தமானதால் உள்ள யாரையும் நான் சேர்க்கவே மாட்டேன். ஜீவனுள்ள தேவனின் ஆலயம் நாங்கள், உயிருள்ள தேவனின் ஆலயம் நாங்கள். ஜீவனுள்ள தேவனின் ஆலயம் நாங்கள், உயிருள்ள தேவனின் ஆலயம் நாங்கள். ஆலயம் ஆலயம். சொல்லுங்க சத்தமா. ஜீவனுள்ள தேவனின் ஆலயம். உற்சாகமா. ஆலயம் ஆலயம் ஜீவனுள்ள தேவனின் ஆலயம். ஆமாண்டவரே, thank you Lord. கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி நாமத்தை உயர்த்துங்க. அப்படி அந்நிய பாஷை பேசுங்க. அப்படி அந்நிய பாஷை பேசுங்க. சொல்லுங்க, நான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறேன். அந்நிய பாஷை பேசுங்க. அப்படியே ஓ ரஷபா லோகோ ரிஷபா லோ ரபா சந்தரபா. ஆண்டவரே, நீங்க பேசுறதுக்கு ஸ்தோத்திரம். பேசினே இருங்க. நிக்க வைக்காதீங்க. நான் ஜெபம் பண்றேன். பேசினே இருங்க. சகல பாபா ரிஷபா லோகோ ரிஷகர பல சந்தரோ ரிகல பாபா பாபா ரிஷபா லோ ரபா சந்தரோ ரிகல பாபா பாபா ரிஷபா லோ ரபா சந்தரோ ரிகல பாபா பாபா ரிகர பல சந்தரோ. ஹalleluya. Holy Spirit. Hallelujah. ஆவியானவரே, எல்லாரும் தொட்டதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பேசுறதுக்காக ஸ்தோத்திரம். ஓ ரிஷிகர பாபா பாபா ரீரபா. நல்ல வாய்த்தது சத்தமா. கடைசியா சத்தமா சத்தமா சத்தமா. சகல பாபா பாபா ரீரபா சந்தரோ ரிகல பாபா பாபா ரிஷபா லோகரோ ரிகல பாபா பாபா ரிஷபா லோரபா ரிகல பாபா பாபா ரிஷபா லோரபா ரிகல பாலா கரபா லண்டரபா ரிகல பாபா ரிஷபா லோரபா சந்தரோ ரிகல பாபா ரிஷபா லோ ரிகல பா சிந்தலா. ஹalleluya. ரிகல பாபா பாபா ரீரபா ரிபா ரபா. வல்லமை ஆவியானவர் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறார். சிகல பாபா பா ரிகரபா. Thank you Holy Spirit. Move Holy Spirit in a mighty way. Shagala baba baba ri raba la raba la raba la ba raba. Thank you Holy Spirit. நன்றி ஆவியானவரே. Thank you Lord. Hallelujah. நீங்க சொன்னதை நான் சொல்லிட்டேன் ஆண்டவரே. நீங்க எல்லாம் சொன்னீங்க. எல்லாம் சொல்லிட்டேன். எல்லாம் வாய் திறந்து இப்போ என்னோட ஜெபம் பண்ணுங்க. Thank you Lord. என்னோட ஜெபம் பண்ணுங்க. சொல்லுங்க, நான் விட்டு கொடுக்குறேன் ஆண்டவரே. நான் விட்டு கொடுக்குறேன். நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். நான் வேறு அப்படி ஜெபம் பண்ணுறேன். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. சொல்லுங்கள், நான் வீட்டுக்கு கொடுக்குற ஆண்டவரே, நீங்கள் நான் ஆளுகை செய்யுங்க ஆவியானவரே. 9 ஆவியின் வரங்களும் 9 ஆவியின் கனிகளும் இன்னைக்கு எனக்குள்ள இருந்து வெளிப்படணும். சொல்லுங்கள், கண்டிப்பாக இன்னைக்கு வெளிப்படும். வாய் திறந்து சத்தமாக ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, இயேசு நாமத்தில் ஆண்டவரே, நீங்க சொன்னீங்க ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருக்குள்ள ஆவியின் வரங்களும் ஆவின் 9 வரங்களும் ஆவின் 9 கனிகளும் வெளிப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஆபரேட் பண்ணுவதாக. ஆக்டிவேட் பண்ணுங்க இயேசுவின் நாமத்தில்.
ஹalleluya. இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க. அப்படியே அப்படியே ஜெபம் பண்ணுங்க. இவங்களை ஆளுகை செய்ய ஆண்டவரே. இவங்களுக்குள்ள இருக்கிற 9 வரங்களும் ஆவியின் 9 வரங்களும் ஆவியின் 9 கனிகளும் வெளிப்படும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். வெளிப்படட்டும் ஆவியானவரே. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் கேளுங்க. கண்டிப்பா நீங்க தாகம் உள்ளவனா இருந்தா கர்த்தர் நிச்சயமா செய்வார். ஹalleluya. வெளிப்படுங்க, வெளிப்படுத்துங்க ஆண்டவரே, வெளிப்படுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் வல்லமையா வெளிப்படுங்க. ஆவின் 9 வரங்கள் இப்பொழுதே இப்பொழுதே வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் வெளிப்படட்டும். யாருக்காவது தீர்க்க தரிசனம் பேசுற மாதிரி இருந்தா பேசுங்க, வாய் திறந்து பேசுங்க. 9 வரங்களிலே அது ஒரு வரம். யாருக்காவது கர்த்தர் வார்த்தை கொடுத்தால் பேச வச்சால் பேசுங்க, தைரியமா பேசுங்க, பயப்படாதீங்க. ஓ ரஷாகா ரபா ஆபரேட் பண்ணுங்க. ஓ ரஷபா லோகோ ரிஷபா லோரபா ரிகலபா பா ரிஷபா லோரபா. ஆவின் 9 வரங்கள் வெளிப்பட போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வெளிப்பட்டு கொண்டிருக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு கொண்டிருக்காக ஸ்தோத்திரம். ஆவின் வரங்கள் இப்பொழுது வெளிப்பட போவதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya, 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 ஹalleluya. வெளிப்படுத்துங்க ஆண்டவரே, வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் வெளிப்படட்டும். ஒவ்வொரு இடத்துல வெளிப்படட்டும், ஒவ்வொருக்குள்ள வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நபரை எடுத்து வல்லமை பயன்படுத்துங்க. ஆவின் 9 வரங்கள் வெளிப்படட்டும். செயல்படுத்துங்க, செயல்படுத்துங்க ஆண்டவரே, செயல்படட்டும் ஆண்டவரே. ஹalleluya. வல்லமையின் ஆவியானவர் விசுவாசிக்கிறீங்களா ஜெபம் பண்ணுங்க. விசுவாசிக்கிற மாத்திரம் ஜெபம் பண்ணுங்க. யார் விசுவாசிக்கிறீங்களா ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்களை வச்சு வெளிப்படுத்துவார், பெரிய காரியம் செய்வார். ஆவின் வரங்கள் செயல்படும், ஆவின் கனிகள் செயல்படும். தீர்க்க தரிசனம் வரம் செயல்பட்டு கொண்டிருக்குது. சில வாழ்க்கை சிலருக்கு thank you Lord. Yes, 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 it's operating right now. Oh rashaka raba laba தொட்டு கொண்டிருக்கிறார். hallelujah, hallelujah, hallelujah. thank you Lord. பேசுங்க, பேசுறதா பேசுங்க. கர்த்தர் கொடுத்தா தைரியமா பேசுங்க, பயப்படாதீங்க. ஓ ரஷக ரபா பா 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 ரீ ரபா லா சந்தா. ஆவின் 9 வரங்கள் செயல்பட்டு கொண்டிருக்காய் நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் செயல்படுத்திக் கொண்டதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் செயல்படுத்திக் கொண்டதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் செயல்படுத்திக் கொண்டதுக்காய் நன்றி. ஹalleluya. ஓ ரஷபா மகள் ஜாய்ஸ், கர்த்தர் வார்த்தை கொடுத்தா பேசுனா பேசுங்க. சிஸ்டர் பிரியா, கர்த்தர் வார்த்தை கொடுத்தா பேசுங்க, 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 தைரியமா பேசுங்க. ஓ ரஷபா யாருக்கு ஆண்டவர் ஏவரால பேசுங்க. கவி பிரியா, கர்த்தர் வசனம் கொடுத்தா பேசுங்க. ஹalleluya. பேசுங்க, பேசுங்க. ஓ ரிஷபா லோகோ ரிஷபா லோரபா. ஹalleluya. ஆவின் இயேசுவின் நாமத்தில் ஆவின் 9 வரங்கள் செயல்பட்டு கொண்டிருக்காக ஸ்தோத்திரம். ஆவின் 9 கனிகள் செயல்பட்டு கொண்டிருக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. செயல்பட்டு கொண்டிருக்காக ஸ்தோத்திரம், செயல்பட்டு கொண்டிருக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. இவரெல்லாம் அம்பாசிடரை வைத்திருக்கா ஸ்தோத்திரம், ஸ்தானாபதிகளை வைத்திருக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எடுத்து செல்லட்டும், உம்முடைய சுவிசேஷத்தை எடுத்து செல்லட்டும். ஹalleluya. ஆவின் வரங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. thank you Lord. நிக்க வைக்காதீங்க, தயவு செய்து நிக்க வைக்காதீங்க. எனக்கு உணர்த்து கொண்டு இருக்கிறார், நிக்க வைக்காதீங்க. பேசுறதா பேசுங்க, தைரியமா பேசுங்க. மற்றவங்களை பார்த்து இது சொல்லாதீங்க, பேசுங்க. ஓ ரஷாக்கா ரபா பாபா பா. செயல்படுத்துங்க ஆண்டவரே. செயல்பட்டு கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அது சிறியிலிருந்து பெரியவர் வரைக்கும் உங்களுடைய வல்லமை இறங்கட்டும். நீர் ஆளுகை செய்து கொண்டதுக்காக நன்றி. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. எல்லாரிடத்தையும் இடைப்பட்டீங்க, எங்களோட பேசுனீங்க ஆண்டவரே. எங்கள் உள்ளம் உம்முக்கு தான் சொந்தம், வேறு யாரையும் உள்ள சேர்க்க மாட்டோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.